ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இப்போ நம்ம என்ன டிசைன் பார்க்க போகிறோன்னா, ஸ்க்ரீனில் காட்டியிருக்கேன் இந்த டிசைன் தான் பார்க்க போகிறோம். நான் வந்து இந்த பேப்பரில் இருக்க டிசைன்ஸ் வச்சு தான் அதை வந்து அவுட்லைன் வந்து ரெடி பண்ணியிருக்கேன். கீழே வந்து ஃப்ரேமுக்கு கீழே வந்து அந்த பேப்பரை வச்சுட்டு ஃபோன் டார்ச் லைட்டோ இல்லைன்னா வேறு ஏதாச்சும் லைட் வச்சு அந்த வெளிச்சத்தில் வந்து ட்ரா பண்ணிங்கன்னா நல்லா ஈஸியாக ட்ரா ஆகிடும். என்கிட்ட சிங்கிள் ஃபோன்லாம் இருந்ததுனால என்னால் வந்து ரெக்கார்ட் பண்ண முடியல. நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணியிருக்கேன்னா 3 லைன்ஸ் சரி த்ரெட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து சாரீ கலரில் வந்து ஒரு 2 லைன் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த மோட்டிவ் வந்து ட்ரா பண்ணியிருக்கேன். நம்ம வந்து இது சிங்கிள் மோட்டிவ் ஒரு மோட்டிவ் ட்ரா பண்ணி கூட இதை வரைஞ்சிக்கலாம் ஈஸியாக. உங்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னா நீங்கள் ட்ரேசிங் ஷீட்டில் இந்த டிசைன் ஃபுல்லாக ட்ரா பண்ணிவிட்டு சாப் அப் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணிக்கலாம். அது ஒரே இதில் ஈஸியாகிடும். ஆனால் பிகினர்ஸ்க்கு வந்து சாப் அப் போடுறதுலாம் கஷ்டமாக இருக்கும்ல, அது மாதிரி இருக்கவங்க வந்து இது மாதிரி வந்து ஒரு ஒன்றா வந்து இது பண்ணிக்கலாம். நான் வந்து இது வந்து நெக்கு ரொம்ப பெருசாக இருந்ததுனால நான் வந்து சாப்பப்லாம் போடல, அப்படியே நான் ஒரு இதுவாக தள்ளி வச்சு போட்டுக்கிட்டேன். இப்போ வந்து அவுட்லைன் வந்து ஜரி த்ரெட் வச்சு அந்த மேங்கோவுக்கு வந்து ஜரி த்ரெட் வச்சு அவுட்லைன் போட போகிறோம். இப்போ வந்து ஒரு அவுட்லைன் ஃபுல்லாக கொடுத்து முடிச்சுட்டு அதுக்குள்ளே இன்னொரு அவுட்லைன் மாதிரி கொடுக்க போகிறேன். ஏன்னா ஃபேஸ் வந்து ஃபில் பண்ணுறதுக்காக. நம்ம வந்து 2 நூல் மட்டும்தான் வச்சு இந்த டிசைன் முடிக்க போகிறோம். இது வந்து ரொம்ப பட்ஜெட்டுக்கும் செட் ஆகும். அதே மாதிரி வந்து திருப்பி ரீயூஸ் பண்ணும்போது வந்து கலர் ஷேடாக வருது, பீட்ஸாக இருந்தால் அது மாதிரி ப்ராப்ளம்லாம் எதுவுமே இல்லாமல் நல்லா குவாலிட்டியாக இருக்கும். லைஃப் நல்லா வரும். எத்தனை வருஷம் வேணாலும் வச்சு இந்த சேரீயை யூஸ் பண்ணிக்கலாம். அது மாதிரி ஒரு பர்பஸ்க்காக தான் இந்த டிசைன் சூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து 2வது மேங்கோ போடுறேன் பாருங்கள். நம்ம வந்து செயின் ஸ்டிச் போடும்போது வந்து ரொம்பவும் பொறுமையாக போடணும். ரொம்ப இதுவாக போகாமல் சின்னதாக போட்டோன்னா அந்த ரவுண்ட் ஷேப் திருப்பும்போது வந்து டிசைன் நல்லாயிருக்கும். நீங்கள் பெருசாக போட்டிங்கன்னா வந்து அந்த செயின் ஸ்டிச் போடும்போது வந்து என்ன ஆகும்னா அது பாட்டு நகர்ந்து ஒரு மாதிரி ஷேப் இல்லாமல் ஆகிடும். எவ்வளோ குட்டியாக போடுறீங்களோ அவ்வளோ ஷேப்ஸ் இந்த ரவுண்டு ஷேப் திருப்பும் போது இந்த பெண்டெல்லாம் வர இடத்துலலாம் கொஞ்சம் பார்த்து இது பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். இது மாதிரி டிசைன்ஸ் கண்டினியூவாக பார்க்கணுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்க, நான் கிளியர் பண்ணுறேன். நீங்கள் கேட்டால் தான் எனக்கு என்ன டவுட்டு, நான் ஏதாச்சும் மிஸ்டேக் பண்ணுறேனான்னு எனக்கு தெரியும். நானும் பிகினர் தான், அதனால் நீங்கள் ஏதாச்சும் டவுட்டாக இருந்தால் என்கிட்ட கேளுங்க, நான் கிளியர் பண்ணுறேன். வீடியோஸ் போடணுன்னு எனக்கு ஒரு ஆசை, அதனால தான் இது மாதிரி வீடியோஸ் ரெடி பண்ணி போடுறேன். ஏதாச்சும் டவுட்டாக இருந்தால் கேட்டிங்கன்னா நான் கிளியர் பண்ணுறேன். இல்லைனா என்னோடய கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன், வாட்ஸ்அப்லேயும் மெசேஜ் பண்ணுங்கள். கால் பண்ண வேண்டாம், மெசேஜ் பண்ணுங்கள், நான் டவுட் கிளியர் பண்ணுறேன். இப்போ வந்து நம்ம ஃப்ரெஞ்ச் நாட்டு தான் வச்சு ஃபில் பண்ண போகிறோம் இந்த டிசைனை. அதனால் மேங்கோவுக்கு வந்து அவுட்லைன் கொடுத்துருக்கோம் பாருங்கள். இது மாதிரி வந்து ஃபுல் மேங்கோவுக்கும் அவுட்லைன் கொடுத்து முடிச்சுக்கணும். நான் வந்து இந்த 4 மேங்கோஸ் மட்டும் ஃபினிஷ் பண்ணி உங்களுக்கு வீடியோவில் காட்ட போகிறேன். அதுக்கப்புறம் நான் வந்து ஃபில் பண்ணிக்கிறேன். நான் பாருங்கள் க்ரீன் கலரில் வந்து இந்த 6 ஸ்டாண்ட்ஸ் 12 ஸ்டாண்ட்ஸ் வர மாதிரி ஃப்ரெஞ்ச் நாட்டுக்கு எப்போவும் ஃபில் பண்ணுற மாதிரி ஃபில் பண்ணி எடுத்திருக்கேன். அதே மாதிரி கோல்டு கலரும் 6 ஸ்டாண்ட்ஸ் வர மாதிரி 12 ஸ்டாண்ட்ஸ் வர மாதிரி ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் இது மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் டிசைன் போடும்போது. இப்போ வந்து நம்ம வந்து ஃப்ரெஞ்ச் நாட் லாங் ஃப்ரெஞ்ச் நாட் வச்சு தான் போட போகிறோம். பாருங்கள் சென்டர்லேருந்து எடுத்து ஃப்ரெஞ்ச் நாட் வந்து பொறுமையாக போடுங்க. ஏன்னா ரொம்ப சிக்காகிறதுக்கு சான்ஸ் இருக்கிறதுனால பொறுமையாக போடணும். இது மாதிரி சில்க் த்ரெட்டும் சரி த்ரெட் வச்சு யூஸ் பண்ணும்போது வந்து லைஃப் ரொம்ப நாளைக்கு வரும். அதனால் வந்து நீங்கள் இதை வாஷ் பண்ணிக்கலாம், என்ன வேணால் பண்ணலாம். ஆரி ஒர்க்கே போடாத பெரியவங்களாம் இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு வந்து இது மாதிரி ஒர்க் போட்டு கொடுத்தோன்னா அவங்க வந்து வாஷ் பண்ணிக்கணும், எனக்கு வந்து வாஷ் பண்ணாமல் போட்டால் பிடிக்காது அப்படின்றவங்களுக்குலாம் வந்து இந்த டிசைன் பர்ஃபெக்டாக சூட் ஆகும். இது வந்து என்னோடய சித்திக்காக தான் போடுறேன். அவங்களுக்கும் வந்து ரொம்ப பீட்ஸு அது மாதிரிலாம் இருக்கிறது வந்து பிடிக்காது. அதனால் இது மாதிரி ஒர்க் போட்டு கொடுக்க சொல்லியிருக்காங்க. அதனால தான் இது மாதிரி போடுறேன். உங்களுக்கும் ரொம்ப பீட்ஸ் வச்சு பிடிக்காது, இது மாதிரி த்ரெட் வச்சு வேணும்னா உங்களுக்கு எந்த மாதிரி டிசைன் வேணும்னாலும் நான் கஸ்டமைஸ் பண்ணி கொடுப்பேன். என்னோடய நம்பருக்கு வந்து கான்டாக்ட் என்னால் வந்து கண்டினியூவாக பேச முடியல, பேசினா வந்து ரொம்ப திணற மாதிரி இருக்குது. ஏன்னா இது வரைக்கும் நான் வாய்ஸ் ஓவர்லாம் அவ்வளோ கொடுத்ததில்ல, இதான் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கல, அதனால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஏதாச்சும் மிஸ்டேக் இருந்தால் தப்பாக நினச்சிக்காதீங்க. இப்போ பாருங்கள் சில்க் த்ரெட் வச்சு நான் வந்து
5 லாங் ஃப்ரெஞ்ச் நட் தான் போட்டிருக்கேன். நீங்கள் மேங்கோ வந்து உங்கள் சைஸுக்கு ஏற்ற மாதிரி எப்படி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. இதுவே மீடியம் சைஸ் தான். இதை விட ரொம்ப பெருசாக போட்டாலும் நல்லா இருக்காது. நான் வந்து 5 ஃப்ரெஞ்ச் நட் லாங் ஃப்ரெஞ்ச் நட் வர மாதிரி தான் போட்டிருக்கேன். நம்ம வந்து ஒரு க்ரீனு ஒரு கோல்டு அது மாதிரி மாற்றி மாற்றி தான் போட போகிறோம். இப்போ பாருங்கள், க்ரீன் ஃபினிஷ் ஆகிடுச்சு. இது எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்ஸாக வீடியோ போடுறது எப்படி இருக்குது அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். நான் அப்போ தான் வந்து வேறு மாதிரி ஏதாச்சும் வீடியோ போடணுமா, உங்களுக்கு ஆரி ஒர்க்கில் கிளாஸ் கற்றுக்கணும் அப்படின்னாலும் கேளுங்க. நான் வீடியோஸ் வந்து ஒரு வீடியோவாக பேசிக்லேருந்து அப்லோட் பண்ணுறேன். எனக்கு தெரிஞ்ச டிப்ஸு ட்ரிக்ஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன். இப்போ வந்து பாருங்கள், ஒரு கேஃப்லேருந்து இன்னொரு கேஃப் விட்டு போட போகிறோம். ஏன்னா சென்டரில் வந்து நம்ம வந்து கோல்டு கலர் எடுத்துகிட்டு வர போகிறோம். அதனால் வந்து க்ரீன் ஒரு மேங்கோ விட்டு இன்னொரு மேங்கோவுக்கு போடுறோம். உங்களுக்கு கலர் காம்பினேஷன் வந்து சாரியில் ஒரு கலர் இருக்குது, ப்ளவுஸ் ஒரு கலராக இருக்குன்னா நீங்கள் அது கூட கோல்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இல்லை சாரிலேயே 2 கலர் இருக்குனாலும் இன்னும் சூப்பராக இருக்கும். அந்த 2 கலரையே ஒரு மேங்கோ விட்டு ஒரு மேங்கோ வந்து ஃபில் பண்ணிக்கலாம். இங்கே மேங்கோ தான் போடணுன்னு ஒன்றும் இல்லை. நீங்கள் லீஃப் மாதிரி ஃபில் பண்ணிக்கலாம், இல்லை திலகம் மாதிரி ஃபில் பண்ணிக்கலாம், இல்லை ஃப்ளவர்ஸ் கூட குட்டி குட்டி ஃப்ளவர்ஸ் 5 பெட்டல்ஸ் வர மாதிரி ஃப்ளவர்ஸ் கூட ஒன்று பக்கத்தில் ஒன்று போட்டு லாங் ஃப்ரெஞ்ச் நட் வச்சு ஃபில் பண்ணிங்கன்னா அதுவும் சூப்பராக இருக்கும். இது மாதிரி வந்து நம்ம க்ரியேட்டிவிட்டி தான். உங்களுக்கு எந்த மாதிரி டிசைன் வேணுனாலும் நான் கஸ்டமைஸ் பண்ணி தருவேன். எனக்கு கொரியர் பண்ணிட்டிங்கன்னா ப்ளவுஸ் வந்து நான் உங்களுக்கு பிடிச்ச டிசைனில் வந்து கஸ்டமைஸ் பண்ணி தரேன். மோஸ்ட்லி வந்து நான் வந்து சாரீ ப்ளவுஸில் போடுறத விட சில்க் ப்ளவுஸ் எடுத்து போட்டால் வந்து லைஃப் வரும் அதெல்லாம் சொல்லுவேன். ஏன்னா வந்து சாரீ ப்ளவுஸில் நிறைய பேர் சாரீ ப்ளவுஸ் தான் வேணுன்றவங்களுக்கு சரி ஓகே, அதுக்கு வந்து மினிமல் பட்ஜெட் வச்சு போட்டுக்கோங்க, ரொம்ப செலவு பண்ண வேணாம். ஏன்னா சாரீ ப்ளவுஸில் வந்து ரொம்ப செலவு பண்ணி ஒர்க் போட்டு அது வந்து ரொம்ப நாள் யூஸ் பண்ண முடியாது. அதனால் வந்து ஒர்க் போடும்போது வந்து மெட்டீரியல் குவாலிட்டியாக வாங்கிட்டிங்கன்னா அது வந்து லைஃப் வரும். அதே மாதிரி நாங்கள் யூஸ் பண்ணுற மெட்டீரியலும் வந்து நல்ல குவாலிட்டியாக தான் யூஸ் பண்ணுறோம். நான் வந்து ஒரு மெட்டீரியலும் ஏதாச்சும் கம்ப்ளைண்ட் வந்ததை நான் உடனே சேஞ்ச் பண்ணிடுவேன். சரி, அந்த மெட்டீரியல் கம்ப்ளைண்ட் வருது, அதை விட நல்ல குவாலிட்டியான மெட்டீரியல் யூஸ் பண்ணணும் அப்படின்னு. இது வரைக்கும் நிறைய மெட்டீரியல்ஸ் வந்து எது பெஸ்ட்டாக இருக்குதுன்னு பார்த்து தான் நானும் நிறைய சேனல்ஸில் ரெஃபரன்ஸ் பார்ப்பேன், நிறைய பேர் சஜஷன் கேட்பேன். இது மாதிரிலாம் வந்து தான் நான் வந்து ஒர்க் பண்ணுறேன். உங்களுக்கும் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்ததுன்னா எனக்கு கேளுங்க. நான் ஏதாச்சும் மாற்றிக்கிட்டது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் சொல்கிற இன்ஃபர்மேஷன் வந்து. இப்போ பாருங்கள், இந்த 2 க்ரீனும் ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து கோல்டு கலர் த்ரெட் எடுத்து கோல்டு வந்து ஃபில் பண்ண போகிறோம். கோல்டு ஃபில் பண்ணிவிட்டு இந்த டிசைன் எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். கோல்டும் அதே மாதிரி 5 பெட்டல் தான் லாங் ஃப்ரெஞ்ச் நட் போட்டிருக்கேன். கோல்டு ஃபினிஷ் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? இப்போ பாருங்கள், கோல்டு ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். கோல்டு ஃபினிஷ் பண்ணிவிட்டு இந்த ப்ளவுஸ் டிசைன் இப்படி தான் வரும். இது வந்து நான் இதுக்கு முன்னாடி ஒருத்தருக்கு போட்டிருக்கேன்ல, அந்த டிசைன் தான் ஷேர் பண்ணியிருக்கேன். எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இது மாதிரி டிசைன்ஸ் வேணும்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் நான் போடுற ப்ளவுஸ் எல்லாமே நான் வீடியோவை ரெடி பண்ணி உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். கிளாஸஸ் வேணும்னாலும் என்கிட்ட கேளுங்க. நான் ஒரு ஸ்டெப்பாக கிளாஸ் வந்து வீடியோ போடலாமா வேணாமா நீங்கள் சொல்கிற கமெண்ட்ஸ் வச்சு தான் நான் வீடியோ போடுவேன். தேங்க்யூ.